வணக்கம். அறம் செய்வோம். கல்லூரியினுடைய கனவாக இது மிக அழகான கல்லூரியாக வளருங்கிற பெரிய ஆசையோடு இருக்கக்கூடிய தாளாளர், உறுதுணையாக இருக்கக்கூடிய செயலாளர், இது எல்லாமே அமைய பெற்றதாக தான் கருத்தில் எடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, சங்க பாடல்களிலிருந்து துவங்கி இன்றைய காலம் வரை கரூர் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக சாதாரணமான ஒரு ஊரின் பெயர் அல்ல. முதுபெரும் ஊர் அப்படின்னு எதையாவது ஒன்று தமிழ்நாட்டில் அடையாளம் காட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக கரூர் அதில் இருக்கு. சரி, ஊர் தான் அழகாக இருக்கு, ஊரில் வாழும் மக்கள் மிக அழகாக இருக்கிறார்கள். கேள்விப்பட்டிருக்கலாம், அப்பா பெயரால ஒரு கல்லூரி, அம்மா பெயரால ஒரு கல்லூரி, தனக்கு முன்னால் போன மூத்த தலைமுறையை குறித்து ஒரு கல்லூரி, மிகப்பெரிய புலவர்களின் பெயரை வைத்து கல்லூரி, இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் தமிழ் வாழும் காலம் அளவும் தமிழ் வாழ தமிழ் பெயரை சொல்லி இருக்கக்கூடிய வள்ளுவ பெருந்தகையின் பெயரை வைத்து ஒரு கல்லூரி துவங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே மிகவும் அபாரமானது, அசாதாரணமான ஒன்று. இவ்வளவு அழகான ஒரு கல்லூரியில், இவ்வளவு பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய குழந்தைகளான உங்களுக்கு வெளியுலகத்தில் போய் கால் வைத்த பின்புதான் வள்ளுவர் கலை அறிவியல் மேலாண்மை கல்லூரியின் சிறப்பு புரிய வருமாக இருக்கலாம். எனக்கு என்னமோ அப்படிதான் தோன்றுது. உள்ள வரும்பொழுது அவருடைய ஆசைகளோடு அவருடைய பார்வையின் கீழ் உள்ள வர்றது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. வள்ளுவர் சொன்னதுக்கு மிக பொருத்தமான ஒரு தலைப்புக்குள்ளேயும் இப்போ உட்கார்ந்துருக்கும். இந்த எதிர்காலத்தை காட்டக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள், பாரதி சொல்லக்கூடிய இளைய பாரதம் எழுச்சி மிகு பாரதியமாக இருக்கணும். ஏமாற்றங்கள் வரும்போது அதை கண்டு அசராமல் இருக்கக்கூடிய ஒரு பாரதமாக இருக்கணும். நம்ம கைவசம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு இது சரி இது சரியல்ல அப்படின்னு பாகுபடுத்தி நிழல் வேறாக நிஜம் வேறாக பிரிக்கக்கூடிய ஒன்று அல்ல. இது வெளிச்சம் இது இருட்டு அப்படின்னு திட்டவட்டமா சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. வெளிச்சமும் இருட்டும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். என்ன காரணம்? உங்க தலைமுறை எங்கள் தலைமுறையை விட ஒரே ஒரு விஷயத்துல கொஞ்சம் பலவீனமாக இருக்கீங்க. என்ன? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் எங்களுக்கு வீடும் வீதியும் மாற்றி 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 சொல்லி கொடுத்துட்டே வந்தது. வீட்டுல படி தடுக்காட்டாலும் வீதிக்கு வரும்போது கண்டிப்பா 4 தடவை தடுக்கி விழுந்து 4 தடவை எழுந்திருச்சிருப்போம். இன்னும் சந்தோஷமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்கிளை ஓட்டணும் அப்படின்னா கூட அப்பாவோ அம்மாவோ குடும்பம் எங்களுடைய ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் பக்குவத்தை தர மாதிரி சைக்கிளை எடுத்த உடனே எங்களுக்கு ஓட்ட தெரியாதுன்னு தெரியாம ஏறி உட்காந்து அடுத்த நிமிஷம் மிதிக்க ஆரம்பிச்ச உடனே 4 தடவை கீழே விழுவோம். அப்பாவோ அண்ணனோ சித்தப்பாவோ மாமாவோ பின்னால பிடிச்சு ஆஹா வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லையா, வெளியில வரும்போது வெளி உலகத்துல கண்டிப்பாக சொல்லி கொடுப்பதற்கு ஒரு நண்பனோ நண்பனின் தந்தையோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? நீங்க விழுந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு சைக்கிளுக்கு பக்கபலமாக சப்போர்ட்டிங் வீல்ஸ் அப்படின்னு 2 வச்சே கொடுத்துட்டோம். இப்படி வச்சு கொடுத்துட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சென்ஸ் ஆஃப் பேலன்ஸ் இல்லாம போயிடுது. எந்த பக்கம் சரிவோம் எந்த பக்கம் நிமிருவோம் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏமாற்றங்கள் பெரிய தடைக்கற்களாக இருக்கு. அந்த ஏமாற்றங்களை தராமல் ஒரு குடும்பம் உங்களை கூட்டிட்டு போயாச்சு அப்படின்னா, எத்தனைதான் தங்கத்தால செருப்பு போட்டாலும் கண்டிப்பாக வீதியில இறக்கி விட்டு தானே ஆகணும். தாங்கி தாங்கி குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்த்தாலும், தங்கமே வைரமேன் கொண்டாடினாலும் வீதியில இறக்கி விடும் பொழுது வெளியுலகம் கொடுக்கக்கூடிய தாக்குதல்களை தாங்கக்கூடிய சக்தி குழந்தைங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா உங்களுக்கு அந்த சக்தி கண்டிப்பாக வேணும். பிரச்சனை எங்க இருக்கோ அங்கதான் அதற்கான தெளிவு, இருட்டு எங்க இருக்கோ அங்கதான் அந்த வெளிச்சம் வந்தாகணும். இது புரியும் பொழுது ஒரு தலைப்பு உங்களுக்காகவே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த ஒரு தலைப்பு, ஏமாற்றங்களை சந்திக்க கூடல எதிர்கொள்ள. ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் என்ன வேணும் பக்குவம் அப்படிங்கிறத நாங்க புரிதலாக காட்டுறோம். ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை வீடு கற்றுக் கொடுக்கிறது. கண்டிப்பாக அம்மாவும் அப்பாவும் நீங்க எழுந்து நடக்கும் பொழுது சிரிச்சிருந்தாங்க அப்படின்னா எழுந்து நடந்திருக்க மாட்டோம், ஓடி இருக்க மாட்டோம். ஏன், ஊர் அறிய அரங்கம் முழுவதும் கைத்தட்ட இங்க 14 குழந்தைகளா வந்து நின்று இருக்க கூட நம்மளால முடியாது. திக்கல் உண்டு, திணறல் உண்டு, சிதறல் உண்டு, சேர்ப்பை உண்டு, எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து தான் உள்ள வந்துட்டு. சில சமயங்கள்ல வீடு அதை கொடுக்காமல் போகலாம், கொடுத்தது நமக்கு புரியாமல் போகலாம். அப்பா சொன்ன கண்டிப்பான வார்த்தையும் அம்மா சொன்ன ஆறுதலாத வார்த்தையும் அண்ணன் காட்டிய நெறியும் அக்கா அமைத்து கொடுத்த பாதையும் அதுதான் பாதை அப்படின்னு நம்ம தெரியாம கூட வந்திருக்கலாம். வீட்டில் செல்லம் கொஞ்சம் அதிகமாக கூட இருந்திருக்கலாம். எங்க அம்மா என்னை கண்டிச்சதே கிடையாது, எங்க அப்பா என்னை கண்டிச்சதே கிடையாது அப்படின்னு பெருமையா சொல்லும் பொழுது கையில ஒரு பிரம்பை எடுத்துக்கொண்டு வெளியுலகம் காத்து நிற்கும். மீண்டும் மீண்டும் இடறி விழுவோம், மீண்டும் மீண்டும் தவறி விழுவோம். ஒவ்வொரு தடவை விழும் பொழுதும் உலகம் என்ன செய்யும் அப்படின்னா, விழுந்த உங்களுக்கு கை நீட்டி ஆஹா மேலேவான் கை கொடுத்துருக்க கூட கூடாது. என்ன பண்ணும்? சுற்றி நின்று கலகலன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கலாம், நீங்க மேலே வந்துடாதபடி மீண்டும் மீண்டும் அழுத்தலாம். இத்தனை எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டு, இந்த ஏமாற்றங்களை எதிர்கொண்டு வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற புரிதலோடு வெளி உலகம் உங்களை கொண்டு வரலாம். இது அழகான இன்னொரு உதாரணம் கூட சொல்ல முடியும். தங்கமும் வைரமும் மண்ணுக்கடியில் தான் இருக்கு.
அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு ஆபரணமா மாட்ட முடியாது. அப்போ தங்கமாகவும் வைரமாகவும் குடும்பத்துல பிறந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய மாசுகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அகற்றி மீண்டும் மீண்டும் உங்களை பட்டை தீட்டி உங்களை கொண்டு வந்து கையில வைக்கக்கூடியது குடும்பமாக இருக்கலாம். ஆனா கையில கிடைச்ச மாசு இல்லாத தங்கத்தை அப்படியே தூக்கி கழுத்துல மாட்ட முடியாது, அப்படியே தூக்கி வைரத்தை கழுத்துல பூண்டு கொள்ள முடியாது. என்ன செய்யணும் அப்படின்னா அது ஒரு ஆபரண பொருளாக மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு வெளி உலகத்துக்கு இருக்கலாம். ஈன்று புறந்தர தாய் இருக்கலாம், சான்றோனாக்க தந்தை இருக்கலாம். ஆனா வெளியுலகம் கண்டிப்பாக சான்றோனாக்கப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய பிறப்பை நினைத்து பெருமகிழ்ச்சி கொள்ளும் தாய்க்கு இத்தனை பேருக்கும் பொருத்தமாக வேல் வடித்து கண்டிப்பாக கொடுத்தாகும். இதெல்லாம் கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படலாம், எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுவே நிகழுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. அதற்காக விட்டுட்டு போயிட முடியுமா? பார்த்து அந்த கனவு கண்டோமே, அந்த கனவுகள் எல்லாம் கையை உதறி விட்டுட்டு போயிட முடியுமா? போனா நமக்கு முன்னால போன பெரியவர்கள் யாருமே பெரியவர்களாக இருந்திருக்க முடியாது. அதனாலதான் தொடங்கும் போதே சொன்னேன், இவ்வளவு அழகாக வள்ளுவருடைய பெயரோடு இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நாம ஒரு மிக அழகாக ஒரு முன்னோட்டத்துக்குள்ள போக போறோம். ஒரு பக்கம் ஆமாம் வீடு ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை எனக்கு கண்டிப்பாக தந்திருக்கிறது அப்படின்னு உதாரணங்களோடு முன்வைக்க ஒரு 7 பேரும் இல்ல. வீடு பல நேரங்களில் கொடுக்காமல் போகலாம். ஆனால் வீதியாக இருக்கக்கூடிய வெளியுலகம் கண்டிப்பாக மீண்டும் புடம் போட்டு மீண்டும் செதுக்கி மீண்டும் செப்பனிட்டு ஆபரண தங்கமாக எங்களை மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை வெளியுலகத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க. ஆனா இவங்க 2 பேரையும் எடுத்து பார்க்கறதுக்கு முன்னால வள்ளுவர் கிட்ட போய் கொஞ்சம் பக்கத்துல நின்னோம் அப்படின்னா அவரும் இதே மாசு அகலணும் தான் சொல்றாரு. என்ன மாசாக அது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்தரன் ஆகுலன் இறப்பிற, அவ்வளவேதான். இந்த பக்கத்துல எடுத்தாலும் ஏமாற்றங்களின் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது ஏதோ வேண்டாமல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அழுக்கு. இந்த பக்கம் பார்த்தாலும் புடம் போட்டு எடுக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு அழுக்கு அங்க இருக்கு. நாம இந்த முன்னோட்டத்தை கேட்கலாம். ஒவ்வொருவரும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு துளியா எடுத்து நமக்கு கொடுக்க போறாங்க. அவங்க கொடுக்கறத வச்சு இனிமேல் வரக்கூடிய வாதங்களில் அவர்கள் எப்படி எதை பற்றி பேச போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன தெளிவு நமக்கு கிடைக்கும். இப்ப முன்னோட்டத்தின் முதல் நபரை நான் கூப்பிடுறேன். எல்லா அறிவுரைக்கும் பின்னாடியும் 2 அர்த்தங்க இருக்குங்க. ஒன்னு அக்கறை, இன்னொன்னு பொறாமை. எல்லா வாழ்க்கைக்கும் பின்னாடியும் 2 உண்மைகள் இருக்குங்க. ஒன்னு சாதனை, இன்னொன்னு சவால். எல்லா வெற்றிக்கும் பின்னாடியும் 2 ரகசியம் இருக்குங்க. ஒன்னு விடாமுயற்சி, இன்னொன்னு தெளிவான திட்டமிடல். சவால் இல்லாத வாழ்க்கையில ஏமாற்றங்கள் நிறைய இருக்கதானங்க செய்யும். அப்படிப்பட்ட ஏமாற்றங்களை ஈஸியா டீல் பண்ணி ஃபென்டாஸ்டிக்கா வின் பண்றதுல தானே வெற்றி இருக்கு. அப்படிப்பட்ட வெற்றியை தானங்க நம்ம வீடு சொல்லி தராங்க. நினைச்சதை அடையிறதுக்கும் அடையிறத ஜெயிக்கிறதுக்கும் ஜெயிச்சதை சாதிக்கிறதுக்கும் மட்டும் கத்து தராம ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலையும் கத்து தருது நம்ம வீடு தானங்க. அப்படிப்பட்ட வீடை தாங்க நான் பேச வந்திருக்கேன். சரி, வீடுன்னு சொல்லிட்டோமே, அதை அப்படி விட்டுட முடியுமா? வெளி உலகமும் எங்களுக்கு உறுதி தருகிறது சொல்வதற்காக. அடுத்தவன் மேல நம்பிக்கை இல்லாததால வீட்டுக்கு பூட்டை போட்டோம். அப்புறம் பூட்டு மேல நம்பிக்கை இல்லாதால வாசல்ல கேமராவை வச்சோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா சந்தேகப்படுற எல்லார் தலையிலையும் ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி சேட்டிலைட் மூலமா தான் வாட்ச் பண்ணுவாங்க போல இருக்கு. பசிக்காக சம்பாதிச்சவங்க என்னைக்கு பதுக்கிறதுக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு சந்தேகமும் எல்லாமே ஏற்பட்டுருச்சுங்க. உலகத்துல நம்பிக்கையோடவும் நல்லா புரிதலையும் நமக்கு கத்து தருதுங்க. பறந்து விரிந்த உலகத்துல எதிர்ப்புகளை எதிர்கொள்றத கத்து தர இந்த வெளி உலகத்துக்கு ஒரு சல்யூட். இப்ப புரிஞ்சிருக்குமே நான் எதை பத்தி பேச போறேன்னு. போராட்டங்களோட உச்சநிலையே வெற்றியோட மிச்ச நிலைங்கிறதா வாழ்க்கையோட தத்துவம். வழிகாட்டி இல்லாத வாழ்க்கை இருட்டுல போற பயணங்க மாதிரி. பாதையும் தெரியாது, பயணமும் முடியாது. பொதுவா எல்லா விஷயத்திலயும் ஒரு தெளிவு வேணும். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமான்னு கேட்டா கரெக்டா சொல்லணும். அதை விட்டுவிட்டு பசிக்கும்ல அப்படின்னு அழக்கூடாது. தற்காலிக உறவுகளோட வாழ்ற மிருகங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. நிரந்தர சொந்தக்காரங்களோட வாழ்ற மனுஷங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நமக்காக இருக்க உறவும் நம்மளை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களும் கஷ்டம் வர்றப்ப கை தூக்கி விடுறாங்க, ஆபத்து வர்றப்போ ஆதரவா நிக்கிறாங்க. இதாங்க நம்மளோட டாபிக்.
ஏங்க வாழ்க்கைனாலே 4 நல்லது கெட்டது, 5 சந்தோஷம் துக்கம், 6 பிரச்சனை தீர்வுன்னு எல்லாம் கலந்து கட்டி தாங்க இருக்கும். இதுக்கே ஃபீல் பண்ணி நம்ம பிரேக் போட்டு நின்றுட்டோம்னா நம்ம வாழ்க்கை சின்ன தம்பியான மாதிரி ரூட்டு மாதிரி போயிருங்க. பிரச்சனைய கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது நம்மளை ஜெயிச்சிடும். இதுவே தூரம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா நம்ம அதை ஜெயிச்சிடலாம். இதை எல்லாத்தையும் சொல்லி தரதாங்க இந்த வெளிச்சூழலும் வெளி உலகமும். அந்த வெளி உலகம் தான் மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடுதுன்னு சொல்லி தருது, ஏமாற்றத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னு சொல்லி தருது. இதை பத்தி தாங்க பேச போறேன். ஒரு டாக்டரோட எதிர்பார்ப்பு எல்லாரும் நோயாளியா இருக்கணும். ஒரு வக்கீலோட எதிர்பார்ப்பு எல்லாரும் பிரச்சனையோட இருக்கணும். கண்டிப்பா இல்ல, ஒரு நிமிஷம். ஒரு டாக்டருடைய எதிர்பார்ப்பு நோய்கள் தீர்க்கப்படணும். ஒரு வக்கீலுடைய எதிர்பார்ப்பு சமுதாயத்தில் சிக்கல்கள் தீர்க்கப்படணும். ஒரு திருடனோட எதிர்பார்ப்பு பணக்காரங்கள இருக்கவங்களாம் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணுன்றதுதான். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கு தெரியுமா? நம்மளை யாரும் ஏமாற்றக்கூடாதுன்றதுதான். அப்படி பரப்பலான உலகத்துல ஏமாற்றம் நிறைஞ்ச வாழ்க்கையில என்ன ஏமாற்றம் வந்தாலும் அதை தைரியமா நின்று சமாளிச்சு சாதிக்கணுன்ற புரிதலை வீட்டு சூழல் மட்டும்தாங்க கத்துறது. இதுதாங்க நிஜம். இதை பத்தி தாங்க பேச போறேன். போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையில போராட்டங்களை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லி தரதே காலேஜ் தாங்க. படிப்பை தாண்டின பொது அறிவையும் அனுபவத்தை அள்ளி தர தனி அறிவையும் கற்றுத்தர காலேஜ் தாங்க வெளியுலகத்தோட என்ட்ரன்ஸ். ஜெயிச்சுட்டா கை தட்டுறதும் தோத்துட்டா கை தூக்கி விடுறதும் இந்த வெளியுலகம் தாங்க. இப்படி நிறைய அறிவுரைகளையும் ஆக்கப்பூர்வமான தைரியத்தையும் கொடுக்கிற வெளியுலகம் தாங்க ஏமாற்றத்தை எதிர்கொள்வதையும் எதிர்த்து வெல்வதையும் கற்றுத்தருதுங்க. ஜாலியாக போயிட்டு இருக்கிற லைஃப்ல திடீர்னு வர்ற ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தடங்கள் வரும் பொழுது ஆதரவா ஒரு கை வந்து அலேக்கா நம்மளை தூக்கி விட்டுச்சுன்னா அதுதாங்க நம்ம வீட்டு உறவுகள். நானும் வீட்டு உறவுகளை பத்தி தான் பேச போறேன். என்ன தெரிக்க விடலாமா? ஒருத்தருக்கு செல்வாக்கு இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், அன்பு இல்லாம இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் தான் நம்ம அப்துல் கலாம். பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம மனசுக்குள்ளே புகுத்தி ஜெயிக்கலாம், சாதிக்கலாம், முன்னேறலாம், உயரம் தொடலான்னு சொல்லி கொடுத்த அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்த்தும் வாழ்க்கை மட்டுமே அனைவரையும் முன்னேற்றலாங்க. இல்லை, அவர் பெயர்லேயே இது இருக்கு. முயற்சிக்கலாம், எதிர்கொள்ளலாம் அப்படின்னு வருது. எல்லாத்துலேயுமே கலாம் கலாம் கலாம்னு வரதுனால அவர் பேரை சொல்லும் பொழுது எல்லாமே எல்லா விதமான எதிர்ப்பு சக்தியும் தானே வந்துடும் மனதுக்குள்ள. இதுமாரி ஒவ்வொரு பேர் சேர்ந்ததுதான் வெளியுலகங்கிறது. இதை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். நல்லதை பேசுவோம், நல்லதையே பேசுவோம், நல்லபடியாக பேசுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நடந்து போக பாதை இல்லையேன்னு ஃபீல் பண்றதை விட நாம நடந்தா அந்த வழி கூட ஒரு பாதையா மாறும்னு நம்பிக்கை வேணுங்க. எதிர்காலத்து மேல ஒரு நம்பிக்கையும் வெற்றியை கண்டு வெற்றியை நோக்கிய தைரியமும் செய்யற தொழில் மேல ஒரு தன்னம்பிக்கையும் தோல்வியை பார்த்து பயப்படாத மனதிடமும் எதை செஞ்சாலும் அதை கரெக்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலும் தாங்க நம்ம எல்லாருடைய வெற்றிக்கும் அஸ்திவாரமா அமையுது. சாதனைக்கு படியே ஏமாற்றங்களை எதிர்கொள்றது தாங்க. அதுக்கு நாம மட்டும் இல்லாம நம்ம குடும்ப உறவுகள் தாங்க அஸ்திவாரமா இருக்கிறாங்க. அவங்களோட பெருமை பேசுறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைச்சு அதை பத்தி பேச போறேன். வாழ்க்கைனா ஒண்ணு வாழ்ந்து பார்க்கணும், இல்ல வாழ்ந்தவங்களை பார்க்கணும். ஆனா அடுத்தவங்களை எல்லா நேரத்திலையும் வாழ வச்சு பார்க்குற ஒரு சிலரை தான் நம்ம ஆண்டவளா பார்க்கப்படுறாங்க. 5 அறிவு மிருகம் தொடங்கி 6 அறிவு உள்ள மனுஷன் வரைக்கும் எல்லாத்துக்குமே சவால்கள் நிழல் போல தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். அதை எதிர்க்கக்கூடிய துணிச்சலையும் தைரியத்தையும் கொடுக்கறதே இந்த வெளியுலகம் தாங்க. அழகா சொல்ற கண்ணம்மா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நாங்க இது வரைக்கும் வாழ்க்கைனா வாழ்ந்து பார்க்கணும், இல்லைன்னா வாழ்ந்தவங்களை பார்க்கணும், நான் உட்பட எல்லாம் நிறுத்திட்டோம். நீ ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்த. வாழ்க்கைனா வாழ்ந்து பார்க்கறது வேற, வாழ்ந்தவங்களை பார்க்கறது வேற, அடுத்தவர்களை வாழ்விச்சு பார்க்கறது தான் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகான செய்தியாக இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்கெல்லாம் முன்னேற மாட்டாங்க, இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க தான் முன்னேறுவாங்கன்னு. அதெல்லாம் சுத்த போயிங்க. வாழ்க்கையில் ஜெயிச்ச பல பேர் அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருந்து வந்தவங்க தாங்க.
எனக்கு தோணக்கூடியது, இந்த லாஸ்ட் பெஞ்சில இருந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு ஆசிரியரால் வரவழைக்கப்பட்டவர்கள் அப்பொழுதே முன்னேறி விடுவார்கள். வாழ்க்கையில முன்னேறி ஜெயிக்கிறதுக்கு திறமை தான் முக்கியமே தவிர அவங்க உட்கார்ந்துருக்க பெஞ்சு முக்கியம் இல்லைங்க. ரேஸ்ல ஓடி வர குதிரையை பார்த்து கமான் கமான் கமான்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுறவங்களுக்கு தெரியுமா அந்த குதிரைக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்றது? வாழ்க்கைங்கிறதே ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி தாங்க. அதுல வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். தோல்வி வர்றப்பவும் மாற்றங்கள் வர்றப்பவும் அதை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்குற வீட்டை பற்றி தாங்க பேச போகிறேன். நான் சொல்கிற கருத்துக்கள் மட்டும் இல்லை, காரணங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்ணுங்களா, வெயிட் பண்ணுங்க, நிறைய பேசலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். நூற்றாண்டு கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடியிருக்காரு. அங்க உன்னன்னா யாரை தெரியுமாங்க? உங்களை, என்ன, அதோ அங்க இருக்காரு அந்த அண்ணனை, அதோ அங்க இருக்காங்களே அந்த அக்காவை, இப்படி எல்லாத்தையும் உன்னன்னு ஒரே வார்த்தையில பாடியிருப்பாருன்னா இதெல்லாம் வெளி உலகம் தானுங்க அர்த்தம். இன்னைக்கு கிடைச்ச வெற்றிக்கு காரணமா இருந்த வெளி உலகம் தாங்க நேத்துக்கு கிடைச்ச தோல்விக்கு ஒரு புரிதலையும் ஒரு பக்குவத்தையும் தருது. அப்படி இருக்க உலகத்துல அதில் உள்ள மக்களையும் எப்படி நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியும்? அதனால தான் நான் பேச வந்திருக்கேன். ஏமாற்றங்களை எதிர்கொள்ளும் புரிதலை கற்றுத்தருவது வெளி உலகம் தாங்க. 10 நண்பர்கள் கற்றுத்தராத ஒரு எதிரி கற்றுத்தருவான், 10 எதிரிகளை கற்றுத்தராத ஒரு துரோகி கற்றுத்தருவான். இதுதாங்க வாழ்க்கை. பிரச்சனையை தூரமா வச்சா நிம்மதி பக்கத்துல இருக்கும்பாங்க. ஓடுற நதி கூட பல தடைகளை தாண்டி தாங்க ஓடுது. எல்லா சுவையும் சேர்ந்து தான் பல் சுவையாகிறது போல வாழ்க்கையில எல்லா தடைகளையும் சவால்களையும் நிறைஞ்சது தாங்க வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கத்துத்தரதும் வீடு தாங்க. ஏனுங்க, நான் சொல்றது கரெக்டு தானுங்க? தவறி விழுந்த விதையே முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம்ம வாழ்க்கை மட்டும் முளைக்காதா என்னங்க? நமக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தரதே வெளி உலகம் தாங்க. தாங்குற தைரியம் இருந்தா தாக்குற எல்லாத்தையும் தாறுமாறா தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அதிர்ஷ்டங்கிறது அம்பாசிடர் கார்ல வருதுங்க, ஆனா பிரச்சனைங்கிறது ஃப்ளைட் ஏறி வருதுங்க. தோல்வியை நம்ம நண்பனா ஏத்துக்கிட்டோம்னா வெற்றி நம்ம திசையை நோக்கி வருங்க. முடியாதுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறத விட என்னால முடியும்னு சொல்லி ஆச்சரியக்குறியா வாழ்ற வாழ்க்கையை கத்துத்தரதே வெளி உலகம் தாங்க. சும்மா ப்ரொமோ தானே பார்த்துருக்கீங்க, மெயின் பிக்சர் என்ன பார்க்கலையே. வெயிட் பண்ணுங்க, பார்க்கலாம். ஒரு ரொம்ப அழகான முன்னோட்டம். உங்க வயதுக்கு பொருத்தமான வார்த்தைகளும் கூட வர, உங்க வயதுக்கு அப்பாற்பட்ட ஒரு தீட்சண்யமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் கூட வந்திருக்கு. மறுபடியும் வள்ளுவனையே கூட கூப்பிட்டுடலாம். இந்த மாசு மனதிற்குள் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றது எல்லாமே நீங்க காமிச்சிங்க, தொட்டு காமிச்சிட்டு போயிட்டீங்க. அவர் சுத்தமா இதுதான் சொல்லிட்டாரு. எங்கெல்லாம் பொறாமை இருக்கோ, அழுக்காறு இருக்கும் இடமெல்லாம் கண்டிப்பாக ஏமாற்றம் வரும். அவா என்னும் பேராசை இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கண்டிப்பா ஏமாற்றம் வரும். அழுக்காறு அவா இவை இரண்டும் வந்தா கோபம் தன்னை போல வந்துடும். எங்கெல்லாம் வெகுளி இருக்கிறதோ அங்கெல்லாம் ஏமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த அழுக்காறு அவா வெகுளி வந்தது அப்படின்னா வர கூப்பிடாமே வா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால ஓடி வரக்கூடியது என்னவாக இருக்கும் தெரியுமா? இன்னா சொல்லாக இருக்கும். இந்த 4ஐயும் ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஏமாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லாமல் போகலாம். முன்னோட்டத்தினுடைய முடிவாக ஒன்று சொல்லலாம். ஏமாற்றங்களை எதிர்கொள்ள வீடு பக்கத்துல நின்னாலும் வெளியுலகம் பக்கத்துல நின்னாலும் வரக்கூடிய ஏமாற்றங்கள் பெரிய ஏமாற்றங்களாக இருக்கும் பொழுது அந்த பெரிய ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளும் பெரிய பகிர்தல் எங்களுக்கு வரும், பெரிய பக்குவம் எங்களுக்கு வரும், பெரிய புரிதல் எங்களுக்கு வரும். இந்த முன்னோட்டத்தோட நிறுத்த போறதில்ல, விவாதம் தொடரும். அதுவரை காத்திருப்போம், காத்திருந்து கேட்டிருப்போம்.